ஹுதைஃபா பின் யமான் வருகின்றார்கள். அப்போ ஹுதைஃபா பின் யமான் சொன்னார்கள், உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சில உதவிகள் கிடைப்பது கிடையாது. காரணம், உங்கள் ஆட்சியில் பதவியில் ஒரே ஒரு மனிதர் மோசமானவர் இருக்கிறார். ஆனால் மோசமானவர் முனாஃபிக் அவர் இருக்கின்ற வரை உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. ஹுதைஃபா பின் யமான் சொல்லுகின்றார்கள். உமர் பின் கத்தாப் திரும்ப திரும்ப கேட்கின்றார்கள், யாருன்னு சொல்லுங்க, பதவி விட்டு நீக்கிறேன். ஏன் நான் போகின்ற இடத்தில் தோல்விகள் கிடைக்கிறது? அந்த ஒரே ஒரு நபரின் காரணமாக. அப்போ ஹுதைஃபா பின் யமான் இடத்தில் உமர் பின் கத்தாப் கேட்கின்றார்கள், அவர் யாரும் கை காட்டுங்க, நான் தூக்கிறேன். ஹுதைஃபா பின் யமான் சொன்னார்கள், நபி எனக்கு அந்த பட்டியலை கொடுத்தார்கள், ஆனால் இன்னார் இன்னார் என்று வெளியிலே சொல்வதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. எனக்கு யார் என்று தெரியும், அவருடைய பெயர் தெரியும், அவருடைய தந்தையின் பெயர் கபீலாவின் பெயர் தெரியும், உங்களில் தான் இருக்கிறார், சொல்ல மாட்டேன், சொல்றதற்கு நபி அனுமதி கொடுக்கலன்ட்டான், போயிட்டாங்க. சில நாட்கள் கடந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு ஹுதைஃபா பின் யமான் வருகின்றார்கள். உமர் பின் கத்தாபுடைய அவர்களை பார்த்து அரசவையில் பார்த்து சொல்லுகின்றார்கள், நீங்கள் அவரை நீக்கிவிட்டீர்களே, எப்படி நீக்கினீர்கள்? அவர் உண்மையிலே பதவியிலிருந்து போய்விட்டார். ஹுதைஃபா பின் யமான் சொல்லுகின்றார்கள், எப்படி நீக்கினீங்க? யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? எனக்கு மட்டும்தான் அந்த ரகசியம் தெரியும். அப்போ உமர் பின் கத்தாப் சொன்ன ஒரு வார்த்தை, மாணவர்களே, இந்த வார்த்தையை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். யாருடைய தொடர்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. உமர் ரலியல்லாஹு ஹுதைஃபா பின் யமானை பார்த்து சொன்னார்கள், ஹுதைஃபாவை நீ சொல்லவில்லை என்றால் என்ன? ஹுதைஃபா சொல்லவில்லை, அல்லமனி ரப்பு ஹுதைஃபா, அல்லமனி ரப்பு ஹுதைஃபா. ஹுதைஃபா மறைத்து விட்டார், ஹுதைஃபாவுடைய ரப்பு சொல்லிவிட்டார், ஹுதைஃபாவுடைய ரப்பு என்னிடத்தில் சொல்லிவிட்டார். உமர் நாயகம் சொன்னார். பார்த்தீங்களா, அல்லாஹுக்கும் உமர் ரலியல்லாஹுக்கும் என்ன கனெக்ஷன் பாருங்க.